ஜாதிங்கிறது என்ன? அதுக்கு பல வகை விளக்கம். அதாவது நம்ம ஆளுங்களால வந்து சில விஷயத்தை ஏத்துக்கவும் முடியாது, விடவும் முடியாது. எப்படின்னா திருநீர் வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பழக்கம். அது பக்தி சார்ந்த ஒரு பழக்கம். பக்தி இல்லாதவருக்கு திருநீர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இல்ல நீங்க வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னா அவர் என்ன கேட்பாரு, எதுக்கு வைக்கணும்? இந்த விவாதங்கள் வரும். அப்ப என்ன செய்யணும்? சரி, உனக்கு பக்தி இல்லையா, நீ வைக்காத. அவர்கிட்ட கொண்டாந்து திருநீர் எண்ணிட்டுறது, அவருக்கு பக்தி இல்லைன்னு தெரிஞ்சு கொண்டாந்து நெத்தியில பூசுறது, இந்த மாதிரி அத்துமீறல்களை செய்கிறதோட நீங்க அவங்களை கேட்டீங்கன்னா அடுத்தது, சார் அந்த திருநீர் வைக்கிறது இருக்கே அதுல ஒரு சயின்ஸ் இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கும். திருநீர் பக்தி தான், நாங்க வந்து அது ஒரு பிலாசபியாக கருதுறோம். அதுல பல தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கான குறியீடாக இந்த திருநீர் இருக்குன்னு சொன்னா அவர் பக்தர், அவரை நீங்க மதிக்கணும். அதை நம்ம ஏத்துக்கிறோமோ இல்லையோ அதை சொல்லுகிற உரிமையும் அதை பின்பற்றுகிற உரிமையும் அவருக்கு இருக்கு. ஆனா அதுல சயின்ஸ் இருக்குன்னு ஆரம்பிக்கிறாரு பாருங்க, அவருதான் பிரச்சனை. அவராலதான் பிரச்சனை. அவர் உருவாக்குறது தான் பிரச்சனை. அவர் என்ன சயின்ஸுக்கு கொண்டு வருவாருன்னா, அது வந்து நெத்தியில இருக்கிற தண்ணி எல்லாம் இழுத்துரும் அப்படின்னு. அதுக்குதான் அமிர்தாஞ்சன் வந்துருச்சே, அதையேதான் விக்ஸும் பண்ணுதே. அப்ப அதை கும்பிடுறோமா? விக்ஸ் அது எல்லாத்தையும் பூஜையில வைக்க வேண்டியதானே. அமிர்தாஞ்சன், விக்ஸ் எல்லாத்தையும் பூஜையில வைக்கிறோமா? இல்ல. அதே மாதிரி தந்தை பெரியார் கேட்டார், அப்ப ஏன் வந்து பீரோவுக்கெல்லாம் போடுறீங்களா, அதுக்கு என்ன சளி பிடிச்சிருக்கா அப்படின்னு. இரும்பு பெட்டிக்கெல்லாம் போடுறீங்களே, அதுக்கெல்லாம் எதுக்கு போடுறீங்க அப்படின்னா, அதை செய்யறவங்களுடைய நோக்கம் வந்து சயின்ஸ் இல்ல, அவங்க பக்தியில தான் செஞ்சாங்க. அதுக்கு இந்த சயின்ஸ் விளக்கம் கொடுக்கிற மாதிரி ஜாதிக்கு சில பேர் வந்து விளக்கம் கொடுப்பாங்க. அது என்ன விளக்கம்னா, ஆரம்ப காலத்துல ஜாதி இப்படி இல்லைங்க, சரி அப்ப ஏன் இப்ப வச்சிருக்கீங்க? எல்லாத்துலயும் பழமைக்கு தானே போறீங்க, அப்ப ஏன் நீங்க இதுல பழமைக்கு போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, சரி அப்ப என்னவா இருந்துச்சு? அப்ப வந்து அது குலமாக இருந்துச்சு. குலம் எப்படி வந்தது? தொழில் அடிப்படையில வந்தது. சரி, வெள்ளக்கால் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு அறிஞர் 1900 தொடக்கங்கள்ல ஆய்வு நூல்கள் எழுதியிருக்காரு. 1908 ராமாயண ஆராய்ச்சின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அந்த ராமாயண ஆராய்ச்சியில இவங்க சொல்ற இந்த கம்பராமாயணத்துக்கு நேர் எதிரான கருத்தை எழுதியவர் மிகச்சிறந்த தமிழ் அறிஞர், மனோன்மணியம் சுந்தரனாருடைய காலத்தவர். அவர் வந்து இந்த ஜாதியை பற்றி ஆய்வு செய்து எழுதுகிறார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, குலமும் ஜாதியும் ஒன்றா அப்படிங்கிற கேள்விக்கு அவருடைய பதில் என்ன அப்படின்னா, இல்லை அப்படிங்கிறது தான். குலம் என்பது திணை சார்ந்தது, நம்ம அமைப்பினுடைய பெயருக்கேற்ற ஒரு தொடர்பு, திணை சார்ந்தது. நம்ம எல்லாம் எந்த திணை? பகுத்தறிவு திணைன்னு வச்சுக்கலாம். அந்த திணை இடம் சார்ந்தது, சங்க இலக்கிய திணை இடம் சார்ந்தது. அது மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. குறிஞ்சியில இருக்கிறவர் குறவர், குறிஞ்சி பெண் குறத்தி. அவங்க முல்லைக்கு வந்தா காடும் காடு சார்ந்த இடம், அங்க வேடர், வேடன் வேட்டு வச்சு. மருத நிலத்திற்கு வந்தால் அவர் உழவர், உழவன் உழத்தி. நெய்தல் நிலத்துக்கு போனா அவங்க பறவர், செம்படவர், அவங்க பறவை, கடலோடிகள். அப்போ குறிஞ்சி நிலத்தில் இருக்கும் குறவர் நெய்தல் நிலத்திற்கு வந்து அவர் கடலோடியானால் அவர் பறவர். அதுதான் குலம் சார்ந்த பெயர். அவர் மருத நிலத்தில் இருந்தால் அவர் உழவர். இதுதான் குலமும் தொழிலும் சேருகிற இடம். ஆனா இப்ப நீங்க அமெரிக்காவில இருந்து ஒருத்தர், அவர் வந்து அவங்க அப்பா வந்து
ஷூ மேக்கர் அப்படின்னு வச்சுக்குவோம், அல்லது காப்லர் அப்படின்னா அவங்க பையன் வந்து அல்லது பொண்ணு டாக்டர் ஆயிட்டாங்க. நீங்க யாருங்க அப்படின்னா ஐஎம் டாக்டர்னு சொல்லுவாங்களா, ஐஎம் காப்லர்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல நம்ம தாத்தாவுக்கு தாத்தா செருப்பு தைப்பவராக இருந்து அதற்கு சக்கிலியர்ங்கிற பேர் இருக்குமானால் பேரன் ஐபிஎஸ் ஆபீசரா இருப்பாரு, பேரனோட பையன் விஞ்ஞானியா இருப்பாரு. அந்த விஞ்ஞானி கிட்ட வந்து நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டா அவரு இந்த பேரை தான் சொல்லணும். இது எப்படி இத்தனை தலைமுறை இத்தனை தொழில்களை தாண்டி அது எப்படி அந்த பேர் வந்து நிக்கும் அப்படின்னு கேட்டா இதுதான் குலத்துக்கும் ஜாதிக்குமான வேறுபாடு. அப்ப இப்படிதான் நீங்க சொல்ல முடியும். அதிலும் ஆண்கள் பிறந்த குலம்தான் பிள்ளைகளுக்கு உரியது, ஜாதி தான் பிள்ளைகளுக்கு உரியது. தாயும் தந்தையும் வெவ்வேறு ஜாதியில பிறந்திருந்தாங்கன்னா அவங்க திருமணம் செய்து கொண்டால் கூட தந்தையின் ஜாதியை தான் அவர்கள் சொல்லணும். தமிழ்நாட்டுல மட்டும்தான் 2 பிரிவுகள்ல இருந்து கலப்பு மனம் சாதி ஒழிப்பு திருமணம் செய்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய பிள்ளைகள் தாயின் ஜாதியையும் போடலாம் தந்தையின் ஜாதியையும் போடலாங்கிற அரசாணை தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு, இந்தியாவுல எங்கேயுமே கிடையாது. அது காரணம் திராவிடத்தால் நம்ம விழுந்ததுதான். திராவிடத்தால் விழுந்தவங்களால கிடைத்த மிகப்பெரிய ஒரு சாதனை அது. அப்படிப்பட்ட வாய்ப்பை ஏன் நம்மால உருவாக்க முடிஞ்சதுன்னா திராவிட கருத்தினுடைய பின்னணி இந்த ஜாதியை வந்து அலசியது. அப்படி அலசிய பிறகுதான் இது ஏற்படுத்திய தாக்கம் என்ன அது. இப்ப சரி இது இப்படிதான் ஒரு உணர்வுங்க இருந்துட்டுதான் தொலைட்டுமே விட்டுறலாம்ல அப்படின்னா நம்ம விட்டுறலாம், ஜாதி வெறியர்கள் விட மாட்டாங்க, நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆனா அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. இது என்ன ஆகும், ஏன் இப்படி விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னா இதை தொடங்கியவர்கள் மிகப்பெரியவர்கள், மிக உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள். அவங்க மன்னார்குடியில இருந்து அமெரிக்கா வரைக்கும் உயர்ந்த இடத்துக்கு அவங்களால வர முடியும். அவங்களுக்கு எங்கேயுமே வந்து டோல்கேட்டே கிடையாது. எல்லா கேட்டையும் தாண்டி போறதுக்கான பாஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கு. அவ்வளவு வலிமையான ஒரு நெட்வொர்க்கிங் அவங்க கிட்ட இருக்கு. அவங்கதான் இங்க இந்தியாவினுடைய சமூக அமைப்பை உருவாக்கியவர்கள். அப்படி உருவாக்கி இதனுடைய தலைமை அவங்க கிட்ட இருந்ததுனால நம்ம என்ன செய்வோம், எப்பயுமே ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில ஒரு வைஸ் பிரசிடென்ட் இப்படிதான் உடை உடுத்துவாருன்னா அந்த கம்பெனியில வேலைக்கு இருக்க இளைஞர்கள் எல்லாமே அப்படிதான் செய்வாங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் இளைஞர்களுக்கு ரோல் மாடல் ஆனவங்கன்னா பல பேர் வந்து தியாகராஜ பாகவதர் மாதிரி கிராப் விட்டாங்க. அது ஏன்னா அவர்தான் நமக்கு ரோல் மாடல், அது முடிய வளர்த்துக்கிட்டாங்க. அது மாதிரி கதாநாயகர்களை பார்த்து மாறிக்கிறவங்க, கதாநாயகிகளை பார்த்து உடைய அணிகிறவர்கள், இப்படி தனக்கு பிடித்த அல்லது தன்னை விட உயர்ந்தவர்களை பார்த்து செய்வது அப்படிங்கிற அந்த போல செய்தல்ல அடுத்த 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 ஜாதிகள் வந்து விழுது. இந்திய சுதந்திரத்துக்காக காங்கிரஸ் கட்சியை தொடங்கிய போது இந்த காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பேர் வைக்கணும்னு யோசிச்சாங்க. நான் மற்ற வரலாற்றுக்குள்ள எல்லாம் போகல. இந்த வரலாற்றை வந்து நம்ம ஆய்வு செய்யணும்னா பல கட்டங்களுக்கு வரணும். சங்க இலக்கிய காலத்தை ஆய்வு செய்யணும், அதுக்கப்புறம் பக்தி இலக்கியங்களுடைய காலத்துல ஆய்வுக்கு வரணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. நான் இதுல மனுஸ்மிருதியை பத்தி இன்னும் எடுக்கல. ஏன்னா ஜாதியும் நீதியும்னா அதை நிறுவிய நூல் மனுஸ்மிருதி. அது எந்த காலத்துல நிறுவப்பட்டது, அது என்ன மாதிரியான நீதியை சொன்னது, ஏன் வந்து ஒரே குற்றத்துக்கு கொலை குற்றத்தை ஒரு ஜாதிக்காரர் செஞ்சா அவருக்கு வந்து மொட்டை மட்டும் அடிச்சு விட்டா போதும், இன்னொரு ஜாதியில இருக்கவர் கொலை குற்றம் செஞ்சா அவருக்கு தலையவே எடுக்கணும், ஒருத்தருக்கு தலை எடுங்க ஒருத்தருக்கு தலை முடிய எடுங்க அப்படின்னு சொன்னா இது எப்படி நீதியாக இருக்க முடியும்? இது எப்படி நிலை பெற்றது? இது எந்த மன்னர்கள் காலத்துல உருவாக்கி அது நிலை பெற செய்தாங்க?
இஸ்லாமியர்கள் ஆட்சி இருந்த போது என்ன நடந்தது, பிரிட்டிஷ் ஆட்சியில என்ன நடந்தது, இது எல்லாமே நம்ம பகுதி பகுதியா பேசணும். நான் ஒரு தொட்டுக்கிட்டே வரேன்.